ஒரு குழந்தையை 10 மாதம் வயிற்றுக்குள்ள சுமப்பது என்பது பெரும்பாடு. அந்த குழந்தை மண்ணுக்கு வருகிற பொழுது இன்னொரு பிறப்பு. இது எல்லாருக்கும் தெரியும், பெண்ணுக்கும் தெரியும், ஆணுக்கும் தெரியும். நாங்க ஒண்ணு வயிற்றுல சுமக்கல, அந்த வலி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தையை பார்க்கும்போது ஆனந்தம் என்னன்னு யாருக்கு தெரியாது? ஒரு ஆணுக்கு தெரியாது. யாரெல்லாம் பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு தாங்க அது உணர்வு, மற்றவனுக்கு எல்லாம் அறிவு. இப்ப நாங்கெல்லாம் அறிவு பெற்றவர்கள், பெண்கள் உணர்வு பெற்றவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப சிவஞான போதத்தை ஞானிகள் எல்லாம் அந்த பெண் போல உணர்வு பெற்றவர்கள். அவங்க எல்லாம் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க. நாமெல்லாம் ஆண் குழந்தை போல அறிவு மட்டும்தான் பெற்று நிக்கிறோம். உபதேசம் வேணும், மந்திரம் வேணும், இதுதான் இதைக்கு இந்த பிறவியில கடை தேற்றுவதற்கான சாதனம் என்பதை விட்டு போட்டு வேற சாதனத்தை வாங்கி வச்சிருக்கோம். இங்க இருந்து சென்னை போறதுக்கு லேட்டா இருக்காக வகை வகையா கார் வாங்கி வச்சிருக்கிறோம். கைலாயம் போறதுக்கு என்னையா வாகனம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா முத்தி பஞ்சாக்கரம் தான் கைலாயம் போறதுக்கான வாகனம். அதை வாங்கி வைக்கலையே. நினைச்சு பாருங்க. அந்த மந்திரம் இருந்தா இறைவன் திருவடி பேற்றுக்கு போயிடலாமே.